இந்தியாவுக்கு ரஷ்யா ரீசன்ட் டைம்ல Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுக்கறதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே S-70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்மேன் ட்ரோனையும் இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுக்க தயாரா இருப்பதாக சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இந்தியா அதை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சைனா மற்றும் பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு இது சரியான வழியா இருக்குமா? இந்தியா ஓன் ப்ராஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்களா? அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கு இப்ப இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா நம்ம கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் கையில கிடையாது. அதை தாண்டி ரஃபேலினுடைய 4.5 ஜெனரேஷன் அந்த போர் விமானம் மட்டும்தான் கையில் இருக்கு. தேஜஸ் MK-1A இன்னுமே ரெடியாகாம இருக்கு. அதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய இன்ஜின். அந்த இன்ஜின் இப்ப கிட்டத்தட்ட இப்ப கூடிய விரைவில் தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கும். ஆல்ரெடி ப்ராசஸ் போயிட்டு இருந்தாலும் அதுவும் பர்டிகுலரா AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இந்த போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அதற்கான இன்ஜின் எதை சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்தாலும் இந்தியா ஒரு 2035 to 36 ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பட் இப்ப இருக்க பிரச்சனை என்னன்னா 5ஆம் தலைமுறை போர் விமானம் நம்ம கிட்ட கிடையாது. பட் நமக்கு அருகில் இருக்க எதிரி நாடு சைனா, பாகிஸ்தான் ஆல்ரெடி சைனாட்ட J-20, J-35 இந்த மாதிரி நிறைய முக்கியமான 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சிருக்காங்க. அதே மாதிரியே சைனாவினுடைய ஒரு முக்கியமான கூட்டாளினா பாகிஸ்தான் தான். அவன் ஒன்னா சைனாட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் J-20 கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல US போய் F-22, F-35 கடனை வாங்கியாவது வாங்கிட்டு அவங்க ஊர்ல நிறுத்திடுவாங்க. அப்படி நிறுத்தினா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரும். அப்போ நம்ம கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்கு. என்னதான் இந்தியாட்ட மிகப்பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்ல முக்கியமான ரஃபேல் மாதிரி போர் விமானங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு சிக்கல் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா அது எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதே மாதிரி ரஷ்யா உலகத்துல பெரிய பெரிய நாடுகளுக்கு அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியதில்லை. அதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை. ஆக்சுவலா இந்த Su-57 வெளிநாட்டுல எந்த நாடுகளும் அதிகமா வாங்க கிடையாது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்து இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க Su-57 மட்டும் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப கூடவே S-70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோனையும் கொடுக்க ஆஃபர் கொடுக்க தயாரா இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா இதை எப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போக போறோம், இதை சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போக போறோமா இல்ல நம்ம ஓனா நம்ம டெவலப் பண்ண போறோமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். ஆக்சுவலா இந்த Su-57 அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இல்ல நிறைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதாவது எதிரியினுடைய ரேடார்ல கண்ணில் சிக்காம ஈஸியா தப்பிக்கும். அதே மாதிரி இதனுடைய வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதை தாண்டி இன்டர்னல் வெப்பன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இதன் மூலமா எதிரி ரொம்ப சூப்பரா அடிக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல ரொம்ப முக்கியமான ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. அதாவது AMCA-வுக்கு சரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னா இந்த Su-57 சொல்லலாம். அதுவும் பர்டிகுலரா சைனா, பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா F-22 வந்தாலும் சரி, F-35 வந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரு சரியான ஒரு எதிரியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா இந்த Su-57 ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா ஒருவேளை இந்தியா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா என்னுடைய காஸ்ட் வைஸ் பார்த்தா ஒரு போர் விமானம் $40 மில்லியன் வரும். இந்தியா அதை வாங்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு 10 to 15 வருஷம் இதை வச்சே நம்மளால சமாளிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம நாட்டினுடைய படைபலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நமக்கு மினிமம் 42 வேணும். ஆனா கரண்ட் சிச்சுவேஷன்ல 31 தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க பழைய போர் விமானங்கள் எல்லாமே லைஃப் எக்ஸ்பைரி ஆகிற தருவாயில் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா Su-30 MK போர் விமானம்லாம் நிறைய முடியறமா இருக்கு. அதனால இந்தியா என்ன பண்ணாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 83 போர் விமானத்தை ஒரு 63,000 கோடி செலவுல அப்கிரேட் பண்ண போறாங்க. அதுவும் பர்டிகுலரா விருபாக்ஸா ரேடார் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான மாடிஃபிகேஷன் எல்லாமே நீ பண்ண போறாங்க. அதே மாதிரி ஜாக்வார் ஆகட்டும், மீரஜ் 2000 ஆகட்டும், இந்த மாதிரி பழைய போர் விமானங்கள் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே தேவையில்லாம ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்தியா இதெல்லாமே பார்த்துக்கிட்டு நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் தான் இப்ப நம்ம இருக்கோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் S-70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒக்மெட்டிக் B அப்படிங்கிற ஒரு முக்கியமான ட்ரோனை ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்க ரொம்ப காலமா ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா நம்ம கிட்ட ட்ரோன் மாதிரி வேற ஏதாவது டெவலப் பண்ணி வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம கிட்ட 2 ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்கு. ஒன்னு கடாக் UCAV, இன்னொன்னு கேட்ஸ் வாரியர். ஆக்சுவலா நமக்கு தெரியும் இந்த கடாக் UCAV உன்ன இன்ஜினே சக்சஸ்ஃபுல்லா ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது
அதுவும் பர்டிகுலரா காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா. அது சக்சஸ் ஆச்சுன்னா இதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படியா இருந்தாலும் இது வெளிவரக்கு 2032 இருந்து 2033 ஆகும். அதனால இந்தியா வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த கேட்ஸ் வாரியர். ஆக்சுவலா அது ப்ராஜெக்டும் வந்து ரெடியா இருக்கு. எப்படியா இருந்தாலும் 2035 ஆயிரும். எப்படியா இருந்தாலும் இந்த 10 வருஷம் சமாளிக்கணும். இந்த ரெண்டு நாட்டையும் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த S-70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோனை இந்தியா வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஆளே இல்லாம ரொம்ப தன்னிச்சையா செயல்படுற காரணத்தினால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுவும் பர்டிகுலரா கமாண்ட் சென்டர் ஆகட்டும், ரேடார் ஸ்டேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி மிசைல் பேட்டரி ஆகட்டும், இல்ல ஏர்கிராஃப்ட் ஹேங்கர் ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான பகுதியை அடிச்சு நோருக்கு ரொம்ப டீப்பா போய் அடிக்கிறதுக்கு இந்த S-70 அப்படிங்கிற ட்ரோன் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இந்தியா வந்து இதனால அதாவது ரெண்டு காம்பினேஷன் Su-57 S-70 இந்த ரெண்டு ட்ரோன் போச்சுன்னா இந்த Su-57 வந்து வான் பகுதியை எல்லா பகுதியும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அதை தாண்டி இந்த டீப் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு இந்த S-70 ட்ரோனை யூஸ் பண்ணோம்னா இந்தியா வந்து ரொம்ப வேகமா வந்து எதிரியை அடிச்சு நோக்கிட்டு நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ரஷ்யா நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆஃபரை கொடுத்தாலும் ஆல்ரெடி வந்து சைனா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட ஆல்ரெடி வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய J-20 அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமாகட்டும், விங்லோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன், இந்த ரெண்டு காம்பினேஷனோடையும் ஆல்ரெடி வந்து அடிச்சு நோர்க்கருக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பாகிஸ்தானும் அவங்க கிட்ட இருக்க JF-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் கூட ட்ரோன் காம்பினேஷனோட அவங்களும் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு எல்லாமே நம்ம காம்படேட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ரஷ்யாவினுடைய இந்த சின்ன பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போனா தான் ஈஸியா வந்து எதிரியை அடிக்க முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. S-70 பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இது வந்து எதிரியினுடைய முக்கியமான பகுதிகளை அடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி இது வந்து எதிரியினுடைய ரேடார்ல கொஞ்சம் கூட சிக்காம எஸ்கேப் ஆயிரும். அதாவது இந்த Su-57 ஆகட்டும், S-70 ஆகட்டும், ரெண்டுமே வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. மெட்டீரியல் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எதிரியினுடைய ரேடாரை ஜாம் பண்றதுல இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதனாலதான் இந்தியா வந்து இதை வந்து வேகமா வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு வாங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை பத்தி நிறைய டீடைல் ஆல்ரெடி வந்து பல வீடியோல பார்த்திருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இப்ப ரீசென்ட் டைம்ல இந்த Su-57 எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன டேட்டாவோட இந்த வீடியோவை முடிக்க போறேன். ஆக்சுவலா இந்த Su-57 அப்படிங்கிறது Mach 2.0 அப்படிங்கிற வேகத்துல போகும். சரியா சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துல 2500 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா டிராவல் பண்ணும். அதே மாதிரி ரேஞ்ச் அப்படிங்கிறது 3500 கிலோமீட்டர். அதாவது ஒரு டைம் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டா 3500 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணும். அதே மாதிரி இதுல எந்த மாதிரி இன்ஜின் யூஸ் பண்றாங்கன்னா AL-41F1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் யூஸ் பண்றாங்க. பட் நம்முடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னா Idlis-A-30 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க Su-57ல. ஆக்சுவலா இது வந்து ஏர் டு ஏர் மிசைலாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏர் டு கிரவுண்ட் மிசைலையும் யூஸ் பண்ணி எதிரி அடிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இவங்க மட்டும்தான் பெட்டர் அப்படின்னு பார்த்தா இவங்க கூட S-70 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனான ஒரு ட்ரோன் வந்து உள்ள வருது. ஆக்சுவலா இது வந்து ஆளே இல்லாம தன்னிச்சையா செயல்படுற காரணத்தினால இது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஒரு மணி நேரத்துல 1000 கிலோமீட்டர் போகக்கூடிய பவர் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து சப்சானிக் அப்படிங்கிற வேகத்துல செல்லக்கூடிய சக்தி இருக்கு. அதே மாதிரி என்னுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அதே மாதிரி இதுல பேலோட் அப்படிங்கிறது அதாவது முக்கியமான பாம்ஸ் ஆகட்டும், பிரிசிஷன் மிசைல் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான எக்ஸ்டர்னல் வெப்பன் கிட்டத்தட்ட இது 2 டன் வந்து நம்மளால பிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து ரேடார் வந்து ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு மெட்டீரியல் மூலமா ரியாக்ட் ஆகாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுல Su-57 விங்மேன் ட்ரோன் இந்த ரெண்டு ட்ரோனினுடைய டேட்டாவை இதோட லிங்க் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணா தான் எதிரியினுடைய பல விஷயங்கள் அவங்க எப்படி மூவ்மெண்ட் ஆவாங்க, எந்த இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிற பல பிரெடிக்ஷனை இந்த AI மூலமா பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் பேலோட்ல 2 டன் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அது எதற்காகனா பிரிசிஷன் கைடட் பாம்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 500 kg வந்து அந்த அளவுக்கு உள்ள வெப்பன்ஸ் வைப்போம். அதை தாண்டி மிசைல்ஸ் வந்து KH-38 ஆகட்டும், KH-58 ஆகட்டும், இந்த ரெண்டு முக்கியமான மிசைல்ஸ் வந்து இதுல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இதன் மூலமா எதிரியினுடைய நிறைய முக்கியமான பகுதியில 2 பேர்த்தோட காம்பினேஷனோட அடிச்சு நோருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து கேட்ஸ் வாரியர், கடாக் UCV இந்த ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு. ஏன் ரேட் வந்து எது பெட்டர் அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல S-70 நம்ம போர் விமானத்தை அதாவது அந்த ட்ரோனை நம்ம வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15 கோடி பக்கமா ஆகும். ஆனா நம்ம கிட்ட இருக்க கடாக் UCAV அல்லது கேட்ஸ் வாரியரோ இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 5 to 6 மில்லியன் டாலர்லயே டோட்டலா வந்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப காசு கம்மியா இருக்கு. பட்
டைம் டிலே அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நோக்கி முன்னாடி போக முடியாது. 10 வருஷம் சமாளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம். அதை சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தா தான் நம்ம வந்து ஈஸியா வந்து சர்வே ஆக முடியும். அதுவும் பர்டிகுலரா சைனா மாதிரி நாடுகள்கிட்ட அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கருத்துக்கள் எடுத்துட்டு நம்ம முன்னாடி போக போறோம் அப்படிங்கிறது பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.